எப்படி தூங்குது பார், லாரியில் அடிப்பட்ட நாயாட்டம். உன் கூட ஆட்டோ ஓட்டுறவெல்லாம் காலங்காத்தால எழுந்துட்டு லைன்ல ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை காப்பாத்துறானுங்க. நீ என்னடானா கோயில் மாடு மாதிரி சுத்திட்டு உன்னால காசு பிரயோஜனம் இருக்காடா? காலங்காத்தால சும்மா புலம்பிக்கிட்டு இந்த கேட்டா 100 200 கொடு, எலி புழுக்க மாதிரி. சம்பாதிக்கிறதுலாம் என்னடா பண்ற? இந்த காசை வச்சுக்கிட்டு என்னத்தை கிழிக்கிறது? ஆட்டோ ரெடி பண்ண செலவாகுது இல்ல? ஆமா, கேட்ட உடனே ஆட்டோ ரெடி பண்ற, பாக்கி எல்லாத்தையும் குடிச்சு காலி பண்றிய. அக்கா அந்த கார் பொம்மை போட்ட காக்கி சொக்கா எங்க? என்ன கேட்டா? குடிச்சிட்டு எங்கயா கழட்டி போட்டுப்ப. அங்க புதுசு ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து மாட்டிக்க. புதுசு ஓகே, ஆனா அந்த சொக்கா தான் ராசி. ராசிய நம்பின எவனும் வாழ்க்கையில உருட்டது இல்ல. உன் கைய நம்பு, உன் தொழில நம்பு. அதை விட்டுட்டு உன் சொக்காவெல்லாம் நம்பாத. இப்படி பேசி தான் உன் புருஷன் உன்னை விட்டு ஓடி போயிட்டான். அடிங் காலங்காத்தால அந்த புறம்போக்கு பத்தி பேசுன உன்ன. அடிக்காது. வயசுக்கு வந்த ஆம்பளை பையன் மேல கை வாங்குற வெக்கமா? பெரம்பூர் வருமா? அப்ப வராது. அப்ப கீழ்பேக் வருமா? என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆட்டோ எங்க கூப்பிட்டாலும் வரணும், அதான் சட்டம். இட்ஸ் a rule, it's an act. பார், வண்டி கண்டிஷன் இல்ல, வர ஆட்டோவை பார். ஹலோ கமிஷனர் சார், இங்க ஒரு ஆட்டோ கீழ்பேக் கூப்பிட்டா வரமாட்டேறான் சார். காக்கா, உனக்கு பேதி வந்தே சாவ. ஃப்ளைட்ல போறவனாவது உன் தலை மேல பேண்டா தாண்டி புத்தி வரும். Excuse me. Hey. What is time? படிச்சிருக்கியா? எங்க ஊர்ல நான் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுங்க. நீங்க சூப்பர் ஃபிகருங்க. அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். சினிமா ஹீரோயினி மாதிரி இருக்கீங்க. ஊர்லயே சொன்னாங்க மெட்ராஸ் பசங்க வாய் கிழிய பேசுவாங்க, அப்புறம் வயிற்று நிரப்பிட்டு ஓடிடுவாங்கன்னு. கிராமத்து பொண்ணுங்க ரொம்ப உஷாரா. அதே எப்படிடா சினிமால மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது? ரிங் போகுதா? ஹலோ மிர்ச்சி சுத்திங்களா? ஆமா சார், ரேடியோல லைவா பேசிட்டீங்க. உங்க பேரு? என் பேரு ஜெகன்ங்க. ஆனா எல்லாரும் என்ன சப்ளைன்னு கூப்பிடுவாங்க. ஐயோ சுச்சி, நம்ம இல்ச்சி பேசுறீங்க. மேடம், உங்க குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. உங்களனா எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, என்ன பாட்டு போடலாம் சப்ளை சார்? எங்களுக்கு அவள் பறந்து போனாலே அந்த பாட்டு போடுங்க மேடம். காமான். ஓகே, யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? டெடிகேட்டா வேற யாருக்கு? நம்ம மாப்பிளைக்கும் சுஜாதாவும் தான். மேடம் சீக்கிரம் பாட்டு போடுங்க மேடம். யாரா அந்த சுஜாதா? அது மாப்பிள்ளை பிள்ளை டாவு போச்சு. அட யாருதுப்பா அந்த மிருகம்? இதான் சீட்டா, பிகிலோட வண்டி. பிகில்டா? நான் பார்த்ததே இல்ல. வெளியே எடுக்கிறதே இல்ல, சும்மா ரெடி பண்ணி தொடச்சி வச்சிருவான். ஏன் வண்டி டப்பாவா? 130 கிலோமீட்டர் ஸ்பீடு போவோம். அந்த வண்டியால தான் நம்ம பிகிலுக்கே பேர் வந்துச்சு. அப்படியா? வண்டி ஷார்ப்பா இருக்குல்ல? ஏய் இப்போ பார். டேய் வேணாம் சந்திரு, என் சீட்டாவை தொடாத. என்ன தொடாதே கை வைக்காதேன்னு? இது உன் தங்கச்சியா? டேய் அட இங்க. டேய் ஆட்டோக்கு டியூ கட்டினியா? இப்போ அதுக்கு தான் போறேன். முதல்ல அது செய்ப்பா. போறேன் பிகிலு போறேன். என்னையே சீட்டா தொட விடல. இனிமே செத்தாலும் நான் இங்க கால் எடுத்து வைக்க மாட்டேன். வா சந்திரு சார், ரொம்ப நாள் ஆச்சு. நானே வரலான்னு நினைச்சேன். ரேட்டு என்ன டியூ கட்டலாமா? கணக்கு பார். உங்க வீட்லயே சமோசா சாப்பிடுறேன். இன்னியோட உன் கணக்கு 15,000 ரூபாய். 15,000மா? ஆமா. இப்போதைக்கு 1,500 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சுக்கோ, மீதி அடுத்த மாசம் தரேன். எத்தனை மாசமா இதே சொல்லுவான். மீட்டர் மேல சத்தியமா அடுத்த மாசம் தரேன். வாட்டர் மேல சத்தியமா அடுத்த மாசம் தரேன். சிஸ்டர் மேல சத்தியமா அடுத்த மாசம் தரேன்.
மேட்டர் மேல சத்தியமா அடுத்த மாசம் கொடுத்துறேன். பொறுத்து சேட்டுக்கு 3 குழந்தையாச்சு. இதுக்கு மேல முடியாது சந்துரு. யோ சப்பாத்தி சொல்லிக்கினே இருக்கேன்ல, நீ பாட்டு பேசிக்கினே போற. சரி, பேச்சு வேண்டாம். இன்னும் 1 மாசத்துல 15,000 ரூபாய் கொடு. அது உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. காசு வரலன்னா சேட்டு வண்டியை சீஸ் பண்ணிடுவான். என்ன சந்திரு மூஞ்சில ஒரே சிரிப்பு? என்ன ஆளே பார்க்க முடியல, பொண்ணு மேடல மாட்டீங்கயா? சந்திரோ கில்மான்லாம் முடிச்சியா இல்லையா? இந்த ஒரு விஷயம் தானே எனக்கு புரிய மாட்டேங்குது மச்சி. அது எப்படி ஆரம்பிப்பாங்க? இது என்ன பெரிய விஷயம்? அந்த பொண்ணாண்ட ஒரு நாள் போ. இந்தாம்மா பொண்ணு, நீ ஒரு பொண்ணு, நான் ஒரு பையன். உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம 2 பேரும் பண்ணலாமா? மஜாவா இருக்கும். சத்தியமா யாராடையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லு. அவ்வளவுதானா? நம்ம பர்சனாலிட்டிலாம் ஒர்க் அவுட் ஆகாதா சந்திரு? ஐயா பர்சனாலிட்டியை பாரு. இந்த மாதிரி சொல்லி உனக்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதா? மூடிக்கினே தடவு. ஏ சப்ளை கேட்கறேன்ல, ஏதாவது ஒரு ஐடியா கொடு. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு சந்திரு? இப்ப நான் எல்லாம் இருக்கு, கூடவே இருக்கும், அப்படியே மோந்துக்கினே மேட்டரை முடிக்கிறது இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் வரவனவா சந்திரு? ஏன்பா பொம்பளை நானே அப்படி பேசுறீங்க? உங்க கூட பிறந்தவங்களும் பொம்பளை தானே, அப்படி யோசிக்கவே மாட்டீங்களா? அப்படி யோசிச்சோம் வின்சென்ட். ஆனா அவங்கள கட்டிக்க போறது ஒரு ஆம்பளை தானே, நீ அப்படி யோசிக்க கூடாது. எமக்கா கொஞ்சம் வெளியே போறியலா? நம்ம சந்திரு கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும்ல. இது ஏன் கடை? என்ன உன் கடை? உன் கடை மாதிரியா திருடிட்டு போறேன்? போவியா? போவியலா? ஹலோ என்னென்ன போங்க. ஆமா சந்திரே, நீ என்னத்துக்கு ரேஸ் ஓட்டுற? எனக்கு ஜெயிக்க பிடிக்கும். என்னல சந்திரு, இது என்ன சின்ன பையன் விளையாட்டா? யாரு தூரமா மூத்திரடிக்கான்னு பாக்குறதுக்கு? மாப்பிள நான் சொல்றத கவனமா கேளு. பணம் இல்லைன்னா பிச்சைக்காரன் கூட காரி துப்புவேன். நீ என் கூட வந்துரு, எனக்கு ரேஸ் ஓட்டு. உன் டியூ எல்லாம் நான் கட்டிடுறேன், உன்னை ரிச் பாய்ஸ் ஆக்கிடுறேன். ஏ சன் ஆஃப் கன்னு, நான் ஒன்னு கேட்கட்டா? கேளு சந்திரு கேளு. நீ சோறுல உப்பு போட்டு திங்கிறியா இல்ல உப்பு போட்டு திங்கிறியா? இதோ பார், எனக்கு 2 விஷயம் தான் முக்கியம். என் ஆட்டோ லட்சுமி, என் தோஸ்து பிகிலு. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் நடுவுல தண்டவாளம் போட்டு ட்ரெயின் விட பார்க்காத. என்னால நாத்தம் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப், ஈஎம்பிஎம் ஃப்ரெண்ட்ஷிப். பீ காஞ்சா ஈ பிறந்துட போகுது. இதுல நான் வேற தண்டவாளம் போட்டு ட்ரெயின் விடணுமாவே? போவியா? ஏ டாபரு, கத்திரி உள்ளவர் சொல்லு. கம்பு கூட்டுல கலை. நம்ம வண்டிக்கு பேச பாருங்க எவ்வளவு தேரும். வா சந்திரே. டேய், இந்த ஓட்ட வண்டி எவ்வளவு வாட்டி தான் ரெடி பண்ணி ஓட்டுவேன்? கலவைக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ற மாதிரி. என்னடா சாந்தி முகூர்த்தம் அது இதுன்னு பேச்சு ஒரே குஜாலா இருக்கு. ஐயா வெக்கப்படுற? பசவில்ஸ் முஷ்டியா? யாரா பொண்ணு? உடு சப்ளை. நீ நெளியதை பார்த்தா உன்னை யாரோ சர்வீஸ் பண்ண மாதிரி தெரியுது. நமக்கு ஒன்றும் மாட்ட மாட்டேன் தானே. யாரா? ஏய், யாரா இருந்தா நமக்கு என்ன? பொம்பளை மாதிரி யார் யாருன்னு கேட்டுக்கிட்டு வேலையை பாப்பியா? தபார் சந்துரு, டிஃபன் சாப்பிட்டோமா கை கழுவினோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு புடவை வாங்கி தரேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், சத்தியம் பண்றதெல்லாம் வேண்டாம். கட்டிங் சாப்பிட்டு ஒரு கடையை வாங்க போறியா? நீ ஏன் இப்படி பேசுற? ஏன்னா எனக்கு லவ்னாலே பிடிக்காது. இந்த கல்யாணம் குடும்பம் இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அவ்வளவு ஏன் எனக்கு பொம்பளைங்களாலே பிடிக்காது. பொம்பளைங்களுக்கு உன்ன பிடிக்காது. படிச்சு படிச்சு சொன்னேன் அந்த சேட்டு கிட்ட வச்சுக்காதேன்னு. குடிச்சு குடிச்சு ஊதாரித்தனம் அழிக்கிறியடா. ஆமா, துட்டுக்கு என்ன பண்ண? சரி பிகிலு, உன்கிட்ட இருந்தா கூட. இருந்தா கொடுக்க மாட்டேனா? உங்கெல்லாம் உங்க ஆளி இல்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு அட்வைஸ்? திமிருடா உனக்கு. அந்த சேடு வரும்போது நான் சும்மா இருந்தா தெரிஞ்சிருக்கும். பிகிலு, பணம் நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி எப்போ வரும் எப்போ போன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். தத்துவம் நம்பர் 330. மீனு மீனு மீனு. ஏய், அது ஏன் நெத்திலி கேட்காம எத்து போற? கடல்ல இருந்து அவங்க அம்மாவை கேட்காம கூட்டு வந்துட்டான். உன்ட்ட என்ன கேட்க? நெத்திலே குறா. நெத்திலியா? ஏய், நம்ம கிட்ட காட்டுற கமாலு. ஏய் ஏய் சண்டைடா. சண்டை. ஏய், அமைதியா குடிச்சிட்டு இருக்க இடத்துல என்ன கூச்சல் போட்டு கலாட்டா பண்ற? யாரா கலாட்டா? குடி தலைவா. என்னடே மக்கா
மனுஷன் தன்னை மறந்து கிடக்க ஒரே இடம் சாராய கடையும் சுடுகாடந்தேன். இங்க வந்து கரைச்சல் பண்ணிட்டு கிடக்க நீ அங்க போய் குடி, இவன் இங்க குடிக்கட்டும். போடே போ போ. ஐயோ ஐயோ என் நிம்மதி எல்லாம் போச்சு. நீ எதேச்சியா காக்கா உன் தலை மேல பாட்டில் போட்டுச்சுன்னா நான் தான் போட்டுவேன்னு சொல்லுவேன். காக்கா எப்படில பாட்டுல போடும்? அதான் சொன்னல, என் நிம்மதி எல்லாம் போச்சு. ஒண்ணு நீங்க இங்க இருக்கணும், இல்லன்னா நாங்க இங்க இருக்கணும். சந்துரு விடுற. அப்படியெல்லாம் விட முடியாது பிகிலே, இது மான பிரச்சனை ஆயிடுச்சு. நீ சன் ஆஃப் கன்னா டாட்டர் ஆஃப் கன்னா, எஸ்ஓஜியா டிஓஜியா? என்னடா வேணும் உனக்கு? தில்ல ஏதாவது பண்ணு. உன்கிட்ட மீசை இல்ல, ஆட்டோ இல்ல. என்னையா பிகிலே, உன் பையன் ரொம்பவே துள்ற, கொஞ்சம் அடக்குவே. அடக்கி வைக்க வேணா ஆத்திரமா மூத்திரமா? ஒழுங்கா தான் பேசுறான். அப்பா ரேஸ் விடணும். யாரு ரேஸ்ல ஜெயிக்காவளோ அவைய மட்டும்தான் இங்க குடிக்கணும். கேட்டியா? இது என்ன பந்தயம்? குடிகாரங்களா நாம? ஒரு 15,000 கூட இல்லாம ரேஸ் விட்டா என்ன மரியாதை? என்னல குறுக்க குறுக்க பள்ளி இருந்த வாழடம் துடிச்சிட்டு கிடக்க, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. அவன் சொல்றது ரைட்டு. அந்த என்ன காசு இல்லாமல? சரி ஐயா, 15,000 ரூபாய். இந்த ரேஸ்ல யாரு வின் பண்றாங்களோ அவிய மட்டும்தான் இந்த சாராய கடையில குடிக்கணும். ரேஸ் எப்போ? ஆயுத பூஜை முடிஞ்சு விஜயதசமி அன்னைக்கு. ஐடியா நம்பர் 1 பிளாக் டிக்கெட். ஏய், என்ன ஏரியா புதுசா? நாங்களே பிளாக்ல டிக்கெட்டுக்கே கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். நீங்க யாரா? இது கூட கான்ட்ராக்டா? ஏய், இன்னொரு தடவை பார்த்தேன் மூஞ்சிலே ஆசிரியர் வச்சிருவேன். ஏய், இங்க பிளாக்ல விக்கலாமாடா? இவங்க கவுண்டர்லயே பிளாக் ரேட் தான்டா. வாடா. இங்க என்னடா ஐடியா? ஐடியா நம்பர் 508 கீரை கட்டு. Follow me. Hey, Velakara, you like India? Yes, of course. Pop masala cigarette. No. வெளிநாட்டு பிச்சைக்காரன் போல இருக்குப்பா. உன்னால தான் போனியா? டேய். Hello, holy smoke try? Yeah, sure. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இனிமே உன்னா வேற தொழிலாம் கத்துக்க முடியாது. சே, உனக்கே வேண்டாம் சப்ளையர்னு பேர் வச்சது. சோம்பு. ஐடியா நம்பர் 886 சந்துரு, உனக்கு கார் எல்லாம் ஆட்டோ மாதிரி தான். ஒரு சேட்டு நம்ம வண்டி எடுக்கிறோம், நாம ஒரு சேட்டு வண்டி எடுக்கிறோம். ஏய், லட்சுமி கலர்ல வேற இருக்குடா. ஒரு ஐடியா உருப்படியா கொடுத்தியாடா. எல்லாம் வடமா இருக்கு. ஐடியாலாம் நல்ல ஐடியா தான். நீ தான் லெக்கு தாத்தா, எங்க கால் வச்சாலும் விளங்குறது இல்ல. ஏய், உன் அக்கா எங்கடா? பக்கத்துல கடைக்கு போயிருக்காங்க. சரி போ. எப்படி இருக்க ராணி? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் காஜியா இருக்கியா? சூடா இருந்தா தானே என்ன தேடுவ? ஏய், அது என்ன பிரியாணி கடை சப்ப ஃபிகரு. நான் கூட்டு போறேன். 100க்கு 100 ஆல் பாஸ் திம்சு கட்ட இந்தியன் கல்ச்சரல் டான்ஸ். அக்கா போதும்க்கா. சாப்பிடு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி ஓசியில துண்ண போற? அக்கா நக்கல் பண்ணாத. நானும் 4 இடத்துல ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். இந்த கதையெல்லாம் வேணாம். கையில காசு கொடுத்தியா? நான் சொல்றத கேளு. ஐயங்கார் வீட்டு ஆட்டோ டிரைவர் ஊருக்கு போயிருக்காராம். 10 நாளைக்கு ஆள் வேணுமா? ஐயா, பிரைவேட் ஆட்டோவா? ஃபீல்ட்ல பேர் கெட்டுருங்கக்கா. உன் பேரை வச்சு ஒரு சிங்கிள் டீ வாங்க முடியுமா? பெருசா ஃபீல்ட்ல பேர் கெட்டுருமா? பேர் ஒரு நாளைக்கு 250 ரூபாய் சம்பளமா? ஒரு நாளைக்கு 250 ரூபாய் சம்பளம்.
9 மணியிலிருந்து 2 மணி வரையிலும் இருந்தாகணும். காத்தால வந்த உடனே வண்டியை பலன்னு தொடச்சி வைக்கணும். லேட்டா வரப்படாது. சீக்கிரம் போறேன்னு அவசரப்படப்படாது. டீ காபி சாப்பிட்றேன்னு வெளியில போகக்கூடாது. வண்டியில உட்காந்து பீடி சிகரெட் பிடிக்கப்படாது. மீன் சாப்பிட்டு வண்டியில உட்காரப்படாது. அப்புறம் இந்த மாதிரி கலரா சட்டை போடப்படாது. முக்கியமான விஷயம், 25 கிலோமீட்டருக்கு மேல வேகமா போகப்படாது. என்னடா அப்படி வேகமா போறே? சொல்லிட்டே இருக்கணும் இல்லையோ? மெதுவா போயேண்டா. மெதுவா போயேண்டா. திட்டு பிடிச்சுட்டோம். என்ன சாவூர் மாவட்ட வாரம் பாரு. ஏன்னா உங்களை குணம்னு சொல்லிட்டு போறானா? வாயமூடி சனியன். டேய் சந்திரு, என்னடா உங்க கதி இப்படி பிரைவேட் ஆட்டோ ஓட்டுற அளவுக்கு இறங்கிடுச்சு? இதுக்கு தான் அப்பவே சொன்ன பிசினஸ் பண்ணலான்னு. என்ன பண்றது, களி முத்தி. பிரைவேட் ஆட்டோவா? நான் சீன் போட்டேன். இப்படி ஓட்டு வரான், இப்படி ஆட்டு வரான், அப்படியே தூக்கி ஆட்டு வரான். உனக்கு கொண்டுதான் சுத்தன. இப்போ ஆயங்கார் மாமா கைட்டி பீரோல வச்சிட்டாரா? என்னடா பண்ற? யாரா இவன்? தங்கூதிருவேன். போய் உட்காரு. பாத்து மெதுவா திரும்பிட்டேன். ஜனங்கள்லாம் நிக்காளோ பைக் ஓட்டிருக்கியா? மேல கிடைக்கிறதே கஷ்டம். சூடா ஓட்டுறியே, பொறுமையா ஓட்டு. நம்ம ரூபியா வரா? அப்பா, இப்படி அந்த இடத்துல விட்டுட்டு போறியே, நாங்க எப்படிடா போறது? ஓட்டிண்டு போங்கோ மெதுவா. யோ, யார் நீ? எந்திரி. வணக்கம் சார். உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே. எஸ்ஐ சார், காசி நிக்கிற சாப்பிட்டா கை நீட்டுற வியாதி சரியா போயிடுமாமே. ஒரு கட்டு சாப்பிட்டு பாருங்க சார். கொழுப்புடா உனக்கு. என்ன சார், பிச்சை எடுக்குதான் பெருமாள், அதை புடுங்க தான் அனுமாரு. நாங்களே ஆட்டோ ஓட்டி 5-10 சேர்க்கிறோம். அதை புடுங்கன்னு எப்படி சார்? ஏய், மரியாதையா பேசு சார். உனக்கு காசு வேணுமா மரியாதை வேணுமா? சந்துரு. அந்த காசு நிக்கிற பார்ட்டில நீனு போலீஸ்காரன்ட்டே நக்கலா பேசுறான் சார். அந்த திமிரு பிடிச்ச சந்துரு இன்டர்வல் முன்னாடியே செத்து போயிட்டான் சார். என்ன வேணும் சார்? உங்க ஆட்டோ ஓட்டலான்னு கேட்கதான். வண்டி தர முடியாது போ. சார் 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 சார், ஃபேமிலி எல்லாம் இருக்கு, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். ரொம்ப தொல்லை பண்றியா? சரி, டெய்லி வாடகை 200 ரூபா. சரி சார். வண்டி ஓட்டுறியோ ஓட்டலையோ வாடகை கரெக்டா கொடுத்துடணும். வண்டி சுத்தமா வச்சுக்கணும். இந்த கட்சி ஊர்வலம், ஸ்கூல் ட்ரிப்பு இதெல்லாம் ஓட்டக்கூடாது. ஒரிஜினல் லைசன்ஸ் கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போ. தேங்க்ஸ் சார். வண்டி அடிபட்டது, தூக்கி உள்ள வச்சு நொண்டு எடுத்துக்கோ. டேய், சந்திர ஃபீல்டுக்கு திரும்பி வந்துட்டான்டா. இது கௌரவமா இருக்கு. ஏய், சிட்டில நைட் ரேஸ் விடுறாங்களாமே, எங்கன்னு தெரியுமா? அப்படி போடு.
மூணு இட்லி 4 இட்லி ஒரு தோசை ஒரு முட்டை தோசை ரேஸ் விடலாமா? என்ன ஞாபகம் இருக்கா? மெட்ராஸ் முழுக்க சுற்றி சுற்றி ஒரு சின்ன பையன் மேலே கை போட்டிங்களா, அந்த பையன் நான் தான். ராணி, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன். சொன்னா நம்ப மாட்டேன், எனக்கு பொறுப்பு வந்துச்சு. ராணி, பிரியாணியில் ஏதோ குறையுதே. உன்னால தான் நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். என்னை ஏமாத்திராத, என்னை கை விட்டுறாத ப்ளீஸ் ப்ளீஸ் ராணி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இவன் தான் அந்த பையனா? இப்பதான் நான் வேணும்னு தோணுச்சா? இப்போ கூட பிரியாணி சாப்பிடலாம் தான் வந்தேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா?